கையெடுத்து கும்பிட்டபடி சென்ற சசிகலாவின் ஆதரவாளர்கள். எவ்வளவு நேரம் சார் சந்திப்பு நடந்தது? கூட்டணி சம்பந்தமா எதனா பேசினாங்களா சார்? நீங்க ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கீங்க, என்ன சார் சொன்னாங்க? எனக்கு எப்படி தெரியும்? பேசுறது அவங்க நல்லா விசாரிச்சாங்க, அவ்வளவுதான் தெரியும். சரி, உடல் நலத்துக்காக மருத்துவமனையில இருந்து பார்த்தாங்க, அதே மாதிரி நீங்க வந்து பாருங்க. நன்றி நன்றி. பாமக நிறுவனர் ராமதாசுடன் 1 மணி நேரமாக நடந்த பேச்சுவார்த்தை. எவ்வளவு நேரம் பேசினாங்க? வேற வழியா போயிட்டாங்க, எதுக்காக வந்தாங்க? என்ன பேசினாங்க? கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசினாங்க. ஒரு தலைமை நிலை செயலாளர் மைக் எடுங்கப்பா. தலைமை நிலை செயலாளர் நீங்க என்ன ரீசன், எதுக்காக வந்தாங்க? எவ்வளவு நேரம் பேசினாங்க? அந்த டீட்டெயில் மட்டும் எவ்வளவு நேரம் பேசினாங்கன்ட்டு எவ்வளவு நேரம் பேசினாங்கண்ணே? சசிகலா தானே வந்தாங்கண்ணே? சசிகலா தான் வந்தாங்க. சசிகலா வந்தாங்க, எவ்வளவு நேரம் பேசினாங்க? 1 மணி நேரம் ஐயாவை பேசினாங்க. கூட்டணி சம்பந்தமா பேசினாங்க. ஐயாவை பார்த்து விசாரிக்க வந்தாங்க. சாப்பிட்டாங்களாண்ணா? இல்ல உங்க ஆளு பேட்டி கொடுக்க மாட்டாருப்பா. செய்தியாளர்களை சந்திக்காமல் வேறு வழியில் சென்ற சசிகலா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சசிகலா திடீரென சந்தித்து 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தியுள்ளார். சில நாட்களாக நடைபெற்று வரும் நிர்வாகிகள் ஆலோசனைக்கு பிறகு இந்த சந்திப்பு நடந்துள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூட்டணி தொடர்பாக பல்வேறு யூகங்கள் நிலவி வரும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் சந்திப்புக்கு பிறகு வெளியே வந்த பாமக நிர்வாகிகள் கூட்டணி குறித்து எந்த விவாதமும் நடைபெறவில்லை என்றும் மரியாதை நிமித்தமாக நலம் விசாரித்து சென்றதாகவும் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் செய்தியாளர்களை தவிர்க்கும் வகையில் சசிகலா வேறு வழியில் சென்றதாகவும் கூறப்படுகிறது. தற்போதைய அரசியல் சூழலில் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாகியுள்ளது.